இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றங்கள் ஏற்படுத்துவது வழக்கம். கம்பன் கழகத்தில் இந்த ராமாயணம் செய்யுள் அந்த புலவர்களுக்கு தான் அந்த நடை நல்லா புரியும். அது எல்லாருமே அதில் ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தணும்னா இந்த மாதிரி அது உள்ள இருக்கிற கருத்துக்களை எடுத்து சொல்வதற்கு இந்த மாதிரி ஒரு எதிரணி ஒரு அணி அதை மறுத்து தொடுத்து பேசும் பொழுதுதான் அதில் பார்வையாளர்கள் அந்த அந்த இலக்கிய நூலை இன்னும் அது உள்ள ஆழமாக போய் கற்கணுன்ற ஆவல் ஏற்படும். அப்படிதான் இந்த பட்டிமன்றங்கள்லாம் தோன்றியது. இந்த வீராவேசமான பட்டிமன்றங்கள் மூலமா நோக்கர்களுக்கு பார்வையாளர்கள் மேலும் அந்த இலக்கியங்களை ஆழ்ந்து கற்க வேண்டும் என்று ஆர்வப்படுவார்கள். இரண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மகாபாரதம் வேதவியாசரால் இயற்றப்பட்டது. அது 1.5 லட்சம் ஸ்லோகங்களுக்கு மேல் உள்ளது. அதில் ஒரு முக்கியமான தலைப்புகளை எடுத்து பேசும்பொழுது அதில் இருக்கிற அவ்வளவும் நம்மளால ஆழ்ந்து கற்க முடியாது. நம்ம படித்தாலும் அது உள்ள இருக்கிற அந்த நுண்மையான பொருளை அந்த பொருளை உணர்ந்த புலவர்களால் தான் அதை நம்மளுக்கு விளக்கி சொல்லும் போது நமக்கு அது நன்றாக புரியும். மீண்டும் அதை வாசிக்கவும் நம்ம தூண்டும். அப்படி இன்றைய தினம் மகாபாரதத்திலே இன்றளவும் புகழில் விஞ்சி நிற்பது அர்ஜுனனா கர்ணனா என்ற தலைப்பிலே இங்கே ஒரு பட்டிமன்றம் நிகழ உள்ளது. இதிலே கலந்து கொள்ள இருப்பவர்கள் அர்ஜுனனே என்ற கட்சியிலே புலவர் கவிஞர் திரு ஜனாதட்சன் அவர்கள் இருக்கின்றார். அவர் ஒரு சிறந்த கவிஞர். கவிதை எழுதுவதிலும் இந்த மாதிரி எதிராக மாறி இருக்கிறார்கள். இந்த பக்கம் கர்ணனை என்பதிலும் கலைத்தவர்கள் அல்ல, துறையாக புலவர் கலைச்செல்வி அவர்கள். அவர்களும் சாதாரணமாக சொல்ல முடியாது. அந்த மேலந்தராஜில் இருக்கிற வஜ்ர கோயில் அவங்க தான் நான் ராமாயணம் ஆண்டுதோறும் சொற்பொழி வாழ்வார். அவர் சைவத்திலையும் பெயர் போனவர். அதை விட இன்னும் ஒரு இன்ச்சு அதிகமா வைணவத்தில் சிறந்தவர். அவர் இதை நாம் ஆண்டுதோறும் சிந்திக்கின்ற பொழுது அந்த செய்திகள் நம்முடைய மனதிலே நிலைபெற்றிருக்கும். அது மட்டுமல்லாமல் அந்த ஒழுக்க இதிலே மகாபாரதம் இந்த சகோதரிகளை என வாழ்த்தி கற்போரை கண்டபோதும் இங்கு சொற்போரை நான் புரிந்த போதும் வெற்றி மாலை விற்போர் அவருடைய மாலை என் தோளில் விழ வேண்டும் என்று அருள் கேட்டுக் கொள்கிறேன். தாயை அன்னையை வணங்கி இந்த மகாபாரதம் ஐயா நடுவர் ஐயா சொன்னது போல இந்த மகாபாரதம் என்பது இரு பெரும் இதிகாசங்களிலே ஒன்று. இந்தியாவினுடைய இரு பெரும் இதிகாசங்களிலே ஒன்று. ஆகவே அந்த மகாபாரதத்தினுடைய எந்த நிகழ்வையும் நாம் ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தில் எடுத்துக்கொண்டால் அது இன்றைய நடைமுறை வாழ்வியல் நிகழ்வுக்கு ஒரு சான்றாக அமையும் என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள். அது உண்மை. ஏழு பெருங்கடல் மாநிலம் எங்கும் அறமே சூழ்க வன் தமிழ் ஓங்குக என்று வில்லிபுத்தூரார் ஐயா அவர்கள் முதலிலேயே மகாபாரதத்தை பற்றி பாடியிருக்கிறார். உடனே நான் சொல்றேன், தாகத்துக்கு தண்ணி கொடுத்தா பரவாயில்ல பாலே குடுக்குறாங்க, சரி வாங்கி குடிக்கலாம்னு சொல்லிட்டு குடிக்கும் போது பார்த்தா அந்த சொம்புல பால ஒரு சின்ன பூச்சி விழுந்துட்டு. என்ன இது அவர் சொல்றாரு, ஐயா இதுல ஒரு சிறு பூச்சி விழுந்துட்டு இருக்குதுன்னு. அந்த உபயதார் சொன்னாரு, ஐயா சொம்பு பெரிய சொம்பு, பால் நிறைய பால், சின்ன பூச்சி தானே, தூக்கி போட்டு குடிங்க அப்படின்னு. ஐயாவுக்கு நான் சொல்றேன், தாகம் எடுக்கிறது தான் சொன்னேன். ஐயாவுக்கு பசி எடுக்கிறது என்று சொல்லவில்லை. ஏன் பசி எடுக்கிறதுன்னு சொல்லவில்லை, அது பிற்பாடு சொல்கிறேன். ஐயாவுக்கு தாகம் எடுக்கிறது. அவங்க என்ன சொன்னாங்க, பெரிய சொம்பு நிறைய பால், அது ஒரே சிறு சின்ன பூச்சி தான், தூக்கி போட்டு குடிக்கலாம் அப்படின்னா. உடனே நடுவர் என்ன முறைகிறார், என்னங்க கேரப்பை நினைச்சுக்கிறீங்களா? இல்லை அதை என்ன நினைச்சுக்கிறீங்க நீங்க? ஒன்னா இந்த பாலோட எதிரடிகளுக்கு கொடுத்துடலாம் அப்படி அவங்க அழகாங்க. வேணாம் வேணாங்க. நான் சொன்னேன், இப்பதான் சொல்றேன், ஏன் அவருக்கு தாகம் எடுத்து சொன்னேன், பசி எடுக்கலன்னு சொன்னா, பசி எடுத்தால் 10ம் பறந்து போயிடும், அந்த பூச்சி தூக்கி போட்டு குடிச்சிட்டு போயிருக்கேன். ஆனா அவர் சொல்றாரு, பசி எடுத்தா கூட நானு அந்த சிறு பூச்சை தூக்கி குடிக்க மாட்டேன். ஏன்னா அந்த சிறு பூச்சி ஒரு விஷப்பூச்சியா இருந்தா நான் சேர்த்து, ஒரு குடம் பாலிலே ஒரு துளி விஷம் கலந்தால் அந்த பாலை நாம் நிராகரித்து விடுகிறோம், குடிப்பதற்கு கீழே கொட்டி விடுகிறோம். அதுபோல கர்ணனுக்கு ஒரு சிறந்த கொடை வீரம் இருக்கிறது, சிறந்த நட்பினுடைய இலக்கணம் இருக்கிறது, சிறந்த வில்லாளி என்ற புகழ் இருக்கிறது. ஆனால்
அவன் சேரக்கூடாத இடத்திலே சேர்ந்ததினால் அவையெல்லாம் அந்த புகழெல்லாம் குறைந்து போனது. தீயவருடன் சேர்ந்ததால் அவன் மனம் தீய மனதிற்கு தீய எண்ணங்களோடு இருக்கிறது. இல்லை, கர்ணன் அப்படிப்பட்டவன் இல்லை என்று எதிரில் சொல்லலாம். ஆனால் அதற்கான ஒரு சான்றை நான் சொல்லுகின்றேன். சூதாட்டம் நடக்கிறது. சூதாட்டம் நடந்து முடிந்தவுடன் அங்கே தர்மர் தன்னுடைய சகோதரன் சூதாடி தன்னுடைய துரோபதி மனைவியை பணையம் வைத்து தோற்று விட்டார். உடனே அங்கே எழுந்தது முதல் குரல் கர்ணனுடைய குரல் தான். துரோபதி இழுத்து வாருங்கள் துச்சாதனா என்றார். அழைத்து வாருங்கள் என்று கூட சொல்லவில்லை, இழுத்து வாருங்கள் என்று சொன்னார். அது ஒரு பெண்ணை இழிவுபடுத்த வேண்டிய பேச்சு அல்லவா? கர்ணன் அப்படி சொல்லலாமா? தோற்றவருக்கு உரிமையாய் அடியவர் ஆயினும் ஏற்ற இக்குலத்தினை வேசெய்வே ஆற்றல் சால் பாண்டவர் தம்மையற்றி தேறியற்ற ஒரு கணவனை ஏக எண்ணினார். இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லலாமா? கர்ணன் சொல்லலாமா? கர்ணன் நீதியா? இது ஒரு அறமா? அவர் ஒரு சிறந்த வீரனா? சொல்லுங்க. அவரை துச்சாதனா போய் அழைத்து வாங்க. பாஞ்சால நாட்டுடைய அரசி, பாண்டவர்களுடைய மனைவி, இப்படிப்பட்டவரை அங்கே ஒரு புறம் கட்டிய கணவன்மார்கள் இருக்கிறார்கள், மறுபுறம் உற்றார் உறவினர்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் போய் அவரை அழைத்துக் கொள்வாய் என்று சொல்லவில்லை, இழுத்துக் கொண்டு வா என்று சொன்னார். பொது மடந்தைய தமக்கு மண்ணில் இது புதுமை அல்லோ என்று சொன்னார். அந்த பொது மடல் ஐயா சொல்ற அவக்குறிப்பில் இருந்து நீக்கணும். சபக்குறிவில் இருந்த சபைக்குரிய அந்த குறிப்பில் இருந்து நீக்க வேண்டிய பல சொற்களை கர்ணன் அங்கே சொல்லி அந்த துரோகியை இழுத்துக் கொண்டு வரும்போது கர்ணன் ஒரு சிறந்த கொடை வீரனாக இருந்தால் என்ன, கர்ணன் ஒரு சிறந்த வில்லாளியாக இருந்தால் என்ன, அவருடைய புகழிலே ஒரு பக்கம் கொடை என்ற வைரக்கல் இருக்கின்றது, அவருடைய புகழ் என்ற மகுடத்திலே ஒரு பக்கம் நட்புக்கு என்று ஒரு வைரக்கல் இருக்கிறது, அவருடைய புகழ் என்ற மகுடத்திலே ஒரு பக்கம் வீரன் என்ற ஒரு வைரக்கல் இருக்கிறது. ஆனால் நடுவிலே இது போன்ற பெண்மையை எழுந்து பேசினால் ஒரு உப்புக்கல் அல்லவா வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்களெல்லாம் பெண்கள், எதிரணியிலே இருப்பவர்கள் பெண்கள், உங்களுக்காக தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பெண்ணை இழிவுபடுத்தால் போன வாரம் தமிழ்நாட்டில் என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே ஒரு பெண்மையை ஒரு வில்லாளி, அதுவும் பேசக்கூடாது. வில்லென்றால் வலியோரை காக்க வேண்டும். ஆகவே பெண்மையை ஒரு வீரன் காக்காதான் இங்கே பெரிய இலக்கு. அதே போல இன்னொரு நிகழ்வை நான் சொல்கிறேன். ஏனென்றால் கர்ணனுக்கு ஒரு அந்த புகழ் குறைவானதற்கு காரணம் சொல்கிறேன். ஆனால் அர்ஜுனனுக்கு அதே புகழ் மிகுதியாக இருக்கிறது. இன்னொரு சாலை சொல்கிறேன். அர்ஜுனன் காடு மேடெல்லாம் நடந்து வனவாசம் சென்று அங்கு சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து பாசுபராஷ்டிரம் அஸ்திரத்தை பெற்று விடுகிறார். அதன் பிறகு இந்த பஞ்சபாண்டவர்களுடைய துயரம் நீக்க வேண்டும், இந்த துரோபதியினுடைய சபதத்தை முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கடமை இருக்கிறது என்கிற காரணத்தால் அவர் தேவர்களுக்கு தவம் இருந்து தேவனுடைய அழைப்பிலே தேவலோகம் செல்கிறார். அந்த தேவலோகத்திலே செல்கின்ற பொழுது அங்கே தேவனுடைய சுகபோகங்கள் எல்லாம் இருக்கிறது. தேவனுடைய ஆசி பெற்று பின்பு அவருடைய ஆயுதங்களை பெற்று தந்தையே நான் போய் வருகிறேன் என்று சொன்ன உடனே தேவதன் சொல்றார், வா, காடு மேடெல்லாம் போய் நடந்து வந்திருக்கீங்க, வனவிலங்கினோட அச்சத்தால வந்து தூக்கத்தை இழந்திருக்கீங்க, அதனால இந்த தேவலோகத்துல கொஞ்ச நாள் ஒரு சுக போகங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு நீங்க போங்க வா அப்படின்னு இந்திரன் சொல்றேன். அவன் சொல்ற, இல்லையா, அது மாதிரி நான் போக முடியாது. வானவர் போகமும் வான நாட்டவர் தானவர் மேல்விடு தையல் போகமும் யானும் என் தம்பியரும் எய்து துன்பம் ஊமையில் சிந்தனையில் உருண்டு தைவானே என்று சொல்கிறார். அங்கே என் தம்பிமார்கள் காட்டிலே மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தருமன் காக்கின்ற பொறுமை எனும் மலை
கொஞ்சம் கொஞ்சமாக தகர்ந்து கொண்டு வருகிறது. பீமனுடைய தோள்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றன. அழிக்கப்பட்ட துரோகனுடைய கூந்தல் காற்றிலே அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது மொத்தத்திலே அந்த கடமை என்னை அழைக்கிறது. நான் பூலோகம் செல்ல வேண்டும் என்று கைக்கு எட்டிய தூரத்திலே இந்த மனித மனம் இயங்குகின்ற எல்லா வசதிகளும் அந்த தேவலோகத்தில் இருக்கின்றது. அவன் மனம் சற்றும் சஞ்சலப்படவில்லை. என்ன சொல்கிறான் தெரியுமா? அங்கே எனக்காக ஒரு மிகப்பெரிய கடமை காத்திருக்கிறது. ஆகையிலே நான் செல்ல வேண்டும். தேவலோகத்தினுடைய கற்பக சோலையும் தேன்மொழி பேசும் ஊர்வசியினுடைய காதலும் தேவமங்கையின் அழகான நடனங்களும் தேனிசை எப்போதும் ஒழித்துக் கொண்டிருக்கின்ற அமராவதி பட்டணத்து அழகிலும் என் மனம் சார்ந்து போயிருந்தால் நான் மயங்கி போயிருப்பேன். ஆனால் எனக்கான இன்பத்தை விட தனக்குரிய கடமையை பெறுகின்ற பூலோகம் திரும்புகிறேன். அர்ஜுனன் வெறும் வில்லாரியாக மட்டும் அந்த இடத்திலே பார்க்கவில்லை, ஒப்பற்ற கடமை வீரனாக, காவிய தலைவராக தேவர்களும் மாணவர்களும் அந்த இடத்திலே அர்ஜுனனை புகழ்ந்தார்கள். ஆகவே அர்ஜுனனுக்கு கர்ணனுக்கு தெய்வீக கவசம் இருந்தது. அர்ஜுனனுக்கு தெய்வமே கவசமாக இருந்தது. கர்ணனின் வில் விஜயம், அதில் வீரம் மட்டும் இருந்தது. அர்ஜுனனின் வில் காண்டீபம், அதில் வீரத்தோடு அறமும் இருந்தது. கர்ணனுக்கு செஞ்சோற்று கடன் இருந்தது, அர்ஜுனனுக்கு செஞ்சொல் கடமை இருந்தது. கர்ணனுடைய வாழ்க்கையிலே சாபங்கள் தடுத்தன, அர்ஜுனுடைய வாழ்க்கையிலே சத்தியங்கள் வாழ்க்கையை நடத்தின. ஆகவே அர்ஜுனன் இல்லை என்றால் இந்த மகாபாரத கதையிலே வீரத்தின் விலாசம் இல்லை, வேகத்தினுடைய அடையாளம் இல்லை, வேகத்தினுடைய சுடரொலி இல்லை, காண்போர் மயங்கும் காதல் இல்லை, காண்டிபத்தின் கம்பீரம் இல்லை, தோழனா இளைஞர்ப்பு இல்லை, தோளோடு தோல் இருக்கும் சகோதர பாசம் இல்லை, அமரர் குலம் தலைவன் தேவேந்திரனுடைய ஆசி இல்லை, அந்த அசுரர் குலமே படை நடுங்கும் தேவதத்தினுடைய பேரொளி இல்லை, பாஞ்சாலி சபதத்தின் முடிவுரை இல்லை. மொத்தத்திலே பார்த்தனுக்கு மட்டுமல்ல, இந்த பாருக்கு, பாரென்றால் உலகம், இந்த பாருக்கு பகவான் சொன்ன பகவத்கீதை இல்லை. அர்ஜுனன் இல்லை என்றால் இந்த மகாபாரத கிளையே இல்லை. கர்ணன் பாத்திரம் மகத்துவமான பாத்திரம் தான், மறுப்பதற்கில்லை. ஆனால் அர்ஜுனன் பாத்திரம், அர்ஜுனன் புகழ் அதை விட மிஞ்சியது. ஆகவே நடுவர் அவர்களே, நீங்கள் இந்த பாத்திரத்திலே கர்ணனுடைய நட்பிலே கரை இருக்கிறது கொஞ்சம் என்று சொல்லுவேன். குந்தியிடம் கொடுத்த வாக்கின் மூலமாக கூட கர்ணன் நட்பிலே கொஞ்சம் சறுக்கல் இருக்கிறது. இது போன்று கர்ணனுடைய நட்பிலே சிறு கரை இருக்கிறது, அர்ஜுனுடைய நட்பிலே நிறை இருக்கிறது. நடுவர் அவர்களே, நீங்கள் அறத்தின் வழியே நின்று உங்களுடைய தீர்ப்பு கரை இருந்தாலும் பரவாயில்லை, நிறை இருந்தாலும் பரவாயில்லை, அறத்தின் வழியை நீங்கள் தீர்ப்பு சொல்லும் போது முறையில்லாமல் இருக்க வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நிறை, குறை, கரை என்றெல்லாம் பேசியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இது அவருடைய பட்டிமன்றத்திலே இது ஒரு முதல் முயற்சியாக ஐயா அவர்கள் அவருடைய வாதங்களை எல்லாம் இங்கே எடுத்து வைத்திருக்கிறார். அவருக்கு அம்பிகையினுடைய அருளாலே மேன்மேலும் இது போன்று பல நிகழ்வுகளிலே அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்பும் அதற்கான அருளும் அம்பிகை அருள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, அர்ஜுனனை பற்றி அவர்கள் சொல்ல வந்ததை விட கர்ணனிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் இங்கே சுட்டிக்காட்டி சென்றுள்ளார்கள். என்ன காரணங்களாலே எங்களுடைய தலைவன் உயர்ந்து நிற்கிறான், ஒரு பொருளை சொல்ல வருகின்ற பொழுது புகழ்ந்து பேசுவதும், அதே நேரத்தில் அந்த பொருளை எதிரிலே இருக்கக்கூடிய பொருளினுடைய குறையை எடுத்து வீரத்திலேயும் மிஞ்சி நிற்கக்கூடியவன் என்று கர்ணனுடைய அணிக்கு வலு சேர்ப்பதற்காக இங்கே
நம்முடைய முனைவர், மதிப்புறு முனைவர் புலவர் திருமதி விஜயாராகவன் அம்மா அவர்களை அழைத்து மகிழ்கிறோம். திருவாடி ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானுடைய அருளை பெற்ற திரௌபதி அம்மனுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன். அவையில் அமர்ந்துள்ள அத்துணை பெரியோர்களின் திருவடிகளையும் தாய்மார்களுடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கின்றேன். ஐயா அழகா சொல்லிட்டு போனாரு, கர்ணன் ரொம்ப கெட்டவன் மாதிரியும் அர்ஜுனன் ரொம்ப நல்லவன் மாதிரியும் அப்படின்னு. ஒரு பழமொழி இருக்கு, ஆத்து மண்ணை என்னாலும் என்னெல்லாம் அர்ஜுன கொண்டாடி எண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஆளு தன் பெரியப்பாவினுடைய மகன்தான் துரியோதனன் என்று தெரியாமலேயே அவர் மீது பாசத்தை வைத்தவன் கர்ணன். பழமொழி இருக்கிறது, கார்த்திகைக்கு பின்னாலே மழை இல்லை, கர்ணனுக்கு பின்னாலே கொடை இல்லை என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட கொடை தரத்திலே அர்ஜுனனை விட விஞ்சியவன் கர்ணன். அர்ஜுனனுக்கு ஒரு முறை கர்வம் வந்ததாம். கர்ணன் என்ன பெரிய கர்ணன், நான் கூட தான் தானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னானாம். அப்ப பெருமாள் சொன்னாராம், கிருஷ்ணர் உன்னால முடியாது, கர்ணனால மட்டும்தான் முடியும், வேணா ஒரு போட்டி வைங்க, நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் கர்ணனைய அப்படின்னாராம் அர்ஜுனர். ஒரு தங்க மலை, ஒரு வைர மலை, 2 மலை கொடுத்தாச்சு, வெள்ளி மலை. இந்த 2 மலையும் இன்னைக்கு சாயங்காலம் பொழுது சாயத்துக்குள்ள தானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு என்ன பண்ணிட்டா போதுன்ட்டு அர்ஜுன் என்ன பண்ணா, இவரை மாதிரியே மைக் எடுத்துட்டு தெரு தெருவா ஊர் ஊரா போயிட்டு தானம் கொடுக்க போறேன் எல்லாரும் வாங்க, தானம் கொடுக்க போறேன் எல்லாரும் வாங்க. நாங்க எல்லாம் லைன் கட்டிட்டு வந்து நின்றாங்க. வெட்டி 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 கொடுத்துன்னு இருந்தான். பொழுதே சாஞ்சி போச்சு. கால்வாசி மலை கூட காலியால. இந்த கர்ணன் மட்டும் எப்படி கொடுப்பான், அதே தான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னான். உடனே கர்ணன்கிட்ட இந்த போட்டி சொல்லப்பட்டது. அந்த வழியா 2 பேர் போனாங்க. கர்ணன் கூப்பிட்டான், இங்க வாங்க 2 பேர் வாங்க, ஒருத்தர் தங்க மலை எடுத்துக்கோங்க, ஒருத்தர் வெள்ளி மலை எடுத்துக்கோங்க சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டான். அப்படி அந்த கொடைத்திறத்தில் மனம் உவந்து கொடுப்பதுதான் அந்த கொடைத்திறம். அதிலே சிறந்தவன் யார் என்றால் கர்ணன். பாஞ்சாலியை கர்ணன் அவமானப்படுத்தி பேசியதற்கு காரணம், பாஞ்சாலி ராஜசூய யாகம் நடந்த பொழுது குருடன் மகன் குருடன் என்று துரியோதனனை கேலி செய்து சிரித்தாள். பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சுன்னு சொல்லுவாங்க. அது போல ஒரு பெண்ணுன்னா ஒரு அடக்கம் இருக்கணும். நம்முடைய மூத்தார் தானே அவரே, அவரை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்குமே விருந்துக்குன்ற ஒரு மரியாதை இருக்கணும். அப்படி பேசாம இப்படி பேசுறதுனால கர்ணனுக்கு கோபம் வந்தது. தன்னை சொன்னா கூட தாங்கிப்பான், ஆனால் தன்னுடைய நண்பன் துரியோதனை பற்றி யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் கூட தாங்கிக் கொள்ள மாட்டான். தன் மீதுள்ள பாசம் குறையக்கூடாது என்பதற்காக தனி ஒருவனாகவே சென்று ராஜசூய யாகத்திற்கு இணையான வைஷ்ணவ யாகம் செய்தவன் யார் என்றால் அது கர்ணன் மட்டும்தான். துரியோதனுக்கு புகழ் சேர்த்தான். கர்ணனுடைய பாச உணர்ச்சிக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, கிருஷ்ணன் தூது வருகிறார். தூது வருகின்ற பொழுது கர்ணனுடைய பிறப்பை சொல்லுகின்றார். பிறப்பை சொன்ன உடனே நீ பேசாமல் பஞ்சபாண்டவர் பக்கம் வந்து விடு அப்படின்னு அழைக்கிறார். அப்படி அழைக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற சொல்லுக்கு மறுத்து பேசுகின்றான். எப்படி சொன்னான் தெரியுமா, என்னுடைய பாசம் துரியனுக்கு மட்டும்தான் உரியது, ஆரென்று அறியத்தகாத என்னை அரசுமாக்கி முடிந்து விட்டி சீரும் திறமும் தனது பெரும் தெருவும் எனக்கே தெளித்தறிந்தான், பாரென்று அறிய 100வர்க்கும் பழிதீர் வென்றி பாண்டவர்க்கும் போரென்று அறிந்தும் செய் நன்றி போற்றாதவரில் நான் போவேனோ அப்படின்னா. அந்த செஞ்சோற்ற கடன் என்று சொல்வார்களே செய் நன்றி, அந்த செய் நன்றி விட்டுட்டு நான் போயிடுவேனா, நான் வர முடியாது, எனக்கு துரியோதனன் தான் முக்கியம், என் உயிர் போனாலும் அது துரியோதனுக்காக தான் கொடுப்பேன்னு அந்த நட்புக்காக நின்றவன் யார் என்றால் அது கர்ணன். குந்தி 2 வரம் கேட்கின்றாள். அப்பா கர்ணா, நீதானப்பா, நான் தான் உன்னை பெற்று பெட்டியில போட்டு ஆத்துல விட்டேன், உன்னுடைய பெற்ற தாய் நான் தான், பேசாம வந்துடு, எங்க கூட வந்துடு, துரியோதன பக்கம் நிக்காத அப்படின்னு சொல்ற பொழுது கர்ணன் அருமையாக சொன்னான், மடந்தை பொன் திருமேகலை மணி முகவே மாசர திகழும் ஏகாந்த இடந்தன்னில் நான் அயர்ந்திருப்ப எடுக்கவோ போக்கவோ என்றான் அப்படின்னு சொன்னான். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, துரியோதனனுடைய மனைவி பானுமதியும் நானும் சொக்கட்டான் விளையாடி கொண்டிருந்தோம். பானுமதி தோற்கக்கூடிய இடம் வந்தது. அந்த நேரம் பார்த்து துரியோதனன் அந்த அறையிலே நுழைந்தான்.
கணவர் வருகிறாரே என்று பானுமதி எழுந்தாள். நானோ தோற்றுவிட்டு ஓட பார்க்கிறாயோ என்று நினைத்து அவருடைய இடுப்பில் இருக்கக்கூடிய முத்தாலான மணிமேகலை பிடித்து இழுத்தேன். அது சிதறி கீழே கொட்டியது. இந்த காட்சியை பார்த்த துரியோதன் என்ன சொன்னான் தெரியுமா? சிதறி கிடந்த முத்துக்களை நான் எடுக்கவோ கோட்கவோ என்றான். எந்த அளவுக்கு ஒரு நட்பு, எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை மனைவி மீதும் நண்பன் மீதும் இருந்திருந்தால் அவன் அப்படி சொல்லியிருப்பான். வேறு யாராவது அந்த இடத்தில் இருந்திருந்தால் வேறு மாதிரி அல்லவா நினைத்திருப்பார். அப்படிப்பட்டவனை விட்டாமா நான் வர முடியும் அப்படின்னு கேட்கணும். அது மட்டுமல்ல, சரி 2 வரங்களாவது கொடு. என்ன வரம் வேணும்? அர்ஜுனனை தவிர மற்ற 4 வரை கொல்வதில்லை. சரி, அடுத்த வரம், நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது ஒரு முறைக்கு மேல் ஏவக்கூடாது. 2 வரம். பதிலுக்கு கர்ணன் 2 வரம் கேட்டான். அம்மா, நான் உயிர் உள்ளவரை நான் தான் உன்னுடைய மூத்த மகன் என்று பஞ்சபாண்டவர்களிடம் கூறாதே. அப்படி கூறினால் தருமன் தன்னுடைய அரசு பதவி எடுத்து என்கிட்ட தருவான், நீயே ஆண்டுகொள் என்று நான் என்னுடைய நண்பன் துரியோதனன் கிட்ட கொடுப்பேன். துரியோதனன் நான் கொடுத்து கையேந்தி துரியோதன் வாங்கக்கூடிய அளவுக்கு அவனை நான் வைக்க மாட்டேன். அப்படிப்பட்ட நட்பு எங்க நட்பு கிடையாது. அவன் கை தாழக்கூடாது, என் கை உயரக்கூடாது. அந்த அளவிற்கு எனக்கு மதிப்பையும் மரியாதையும் சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்ட எனக்கு ஒரு பெரிய பதவியும் கொடுத்தவன் துரியோதனன் அம்மா அப்படின்னு சொன்னான். துரியோதனன் மீது அளவு கடந்த பாசம் எதனால்? மாதா, பிதா, குரு, தெய்வம் ஆகிய 4வரால் பழிவாங்கப்பட்டவன் யார் என்றால் அது கர்ணன். உங்க அர்ஜுனனுக்கு அந்த மாதிரி நிலைமையா? ஒண்ணும் கிடையாது. கிருஷ்ண பரமாத்மா கூடவே இருந்தார். அவர் இல்லைன்னா இவங்க கதை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா கர்ணனுக்கு யாருமே கிடையாது. தன்னுடைய வீரத்தையும் தன்னுடைய கொடைத்திறனாலையுமே இன்றளவு புகழப்படுகின்றான். மாதா யாரு? குந்தியால சின்ன வயசுலயே குழந்தை பிறந்த உடனே பெட்டியில போட்டு அனுப்பிட்டான். அடுத்தது, தேரோட்டி வீட்டில் வளர்ந்தாலும் தேரோட்டம் கத்துக்க மறுத்துட்டாங்க அவங்க பெற்றோர், வளர்த்த பெற்றோர். முடிஞ்சு போச்சு. சத்திரியன் என்ற ஒரு உள்ளுணர்வு இருந்ததுனால. அடுத்தது, வில்வித்தை கற்றுத்தன துரோணர் மறுத்து விட்டார். உனக்கெல்லாம் வில்வித்தை கற்றுத்தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அந்தனர் கோலத்தில் கற்றதாலே பரசுராமர் கிட்ட சாபம் வாங்கினார். எத்தனை சோதனை பாருங்க. சமுதாய புறக்கணிப்பு திறமை உடையவனுக்கு தான் கிடைக்கணும். ஆனா இந்த இடத்துல சமுதாயம் அங்கீகாரம் வழங்காத போது துரியன் வழங்கினான். அந்த இடத்திலே துரியன் வழங்கியது எப்படிப்பட்டது? ஒரு அங்க தேசத்துக்கே ஒரு ராஜாவாக்கி ஒரு அதிபதியாக்கி அப்படிப்பட்ட ஒரு பாசத்தை செலுத்தினார். அந்த இடத்துல யாருமே இல்லைன்ற பொழுது நான் இருக்கேன் உனக்காக அப்படின்ற ஒரு ஒத்த வார்த்தை அந்த கர்ணனுக்கு எப்பேற்பட்ட ஒரு தெம்பை கொடுத்தது. ஆனா அர்ஜுனனுக்கு அப்படியா? எல்லாம் 5 பேரும் எப்பவுமே ஒத்துமையா இருப்பாங்க. கிருஷ்ணர் நினைச்சா வந்துருவார், நினைச்சா காப்பாத்திடுவார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் தனியா போராடவே தெரியாது அர்ஜுனனுக்கு. எதுக்கத்தாலும் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு கூப்பிட்டு இருப்பாரு. கிருஷ்ணன் இல்லைன்னா இவங்க ஆட்டமே அங்க அவ்வளவுதான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். அது மட்டும் இல்ல, ஆதரவு கரம் கொடுத்து கைதூக்கியவன் யார் என்றால் அங்கே துரியோதனன் தான். மானத்தை காத்தவன், சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டவனை ஒரு அரசுரிமை கொடுத்து மானத்தை காத்தவன் அந்த துரியோதனன். தன் கொடை குணத்தை ஒரு நாளும் குறை கூறியதில்லை துரியோதனன். யார் விட்டு சொத்து எடுத்து நீ பாட்டுக்கு தானம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட யாருக்கிட்ட கேட்டதில்லை. துரியோதனன் கர்ணனை பார்த்து கேட்டதில்லை. பிறப்பிலேயே இறைவனாலேயே வழங்கப்பட்டது கவசமும் குண்டலமும். அத கிருஷ்ணன் சொல்லி அந்த சூதால அர்ஜுனனுடைய பக்கம்னா வெற்றி வரணுன்றதுக்காக இந்திரனை போய் வாங்கின் வா அப்படின்னு சொல்லி அனுப்புற. இந்திரன் வந்து கேக்குறான், கவச குண்டலத்தை கொடுப்பான்னு. அதெல்லாம் முடியாது, எனக்கு வேணும், என் கூடவே இருந்தது, இதை கழட்டி கொடுத்துட்டேன்னா என் உயிர் போயிடும் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட நினைக்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. அப்படியா, இதோ தருகிறேன். அதுவும் மாறு வேடத்தில் வந்திருக்கிறான் அந்த இடத்திலே இந்திரன். மாறு வேடத்தில் வந்த ஒருவனுக்கு கவச குண்டலம் தான் சொன்ன உடனே கத்தி எடுத்து ரத்தம் சொட்ட சொட்ட கவசத்தையும் குண்டலத்தையும் அருந்து கொடுத்தவன் எங்களுடைய கர்ணன். ஏன்? தன் மீது நம்பிக்கை இருந்தது, தன் வீரத்தின் மீது நம்பிக்கை இருந்தது. கவச குண்டலம் மட்டும் இருந்தால் போதும் என்று நினைக்கவில்லை, தன் வீரத்தின் மீதும் பராக்கிரமம் மீதும் அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது. பார்த்தனை தவிர மற்றவரை கொல்லவில்லை அப்படின்றதுக்கு என்ன காரணம்? துரியோதன சொன்னான், அந்த அர்ஜுனனை மட்டும் நீ அழிச்சுட்டா போதும் அப்படின்னு
சொல்லவே ஒரு தலைவனுடைய பேச்சை, ஒரு நண்பனுடைய பேச்சை தட்டக்கூடாது என்பதற்காகத்தான் அதை மேற்கொண்டான். அடித்தால் போதும், அதுவும் அர்ஜுனனை அடித்தால் போதும், அவன் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வண்ணம் அந்த உதவியை செய்தான் கர்ணன். அரவக்கணையை மறுகணையாக விடாதே, மறுபடியும் அந்த நாகாசுரத்தை விடாதே அப்படின்னு குந்தி கேட்ட பொழுது வரம் கொடுத்தானே, எதற்காக தெரியுமா? மறுகணை என்று தொடுப்பது ஆண்மையோ வலிமையோ மானமோ மன்னவர்க்கு அறமோ என்பதால் தான். சரிமா, நீ சொன்ன மாதிரி ஒரு முறைக்கு மேல நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு மேல விட்டு அதை நான் ஜெயிச்சு அப்படி நான் ஒண்ணும் பேர் வாங்கணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்ற தன்னுடைய வீரத்தின் மீது நம்பிக்கை வைத்தான். ஆனால் இவன் இருக்கிற வில்லையே கீழே போட்டுட்டு, ஐயோ எனக்கு போற பார்த்தாலே பயமா இருக்குது, எதிர் நிக்கிறவங்களா எங்க தாத்தா, எதிர் நிக்கிறவங்களா எங்க பெரியப்பா, எங்க அண்ணன் போய் சோர்ந்து போய் உட்காந்துட்டான் அர்ஜுனன். அந்த மாதிரியே சோர்ந்து போய் உட்கார்னா போர் எப்ப வரும், எப்ப நான் தலைமை தாங்குறேன், சோர்ந்து போய் உட்காந்துக்கிறாங்க பாருங்க. இவரு கவிதையா வாசிச்சுட்டு பாவம் ஒரு டீ கூட கொடுக்க முடியாம டீ பாலுன்னு அப்படி சமயோஜிதமா கேட்கிறாரு. யாராவது ஒரு டீயாவது வாங்கிட்டு கொடுங்க, அப்படி உட்காந்துக்கிறாரு அவரு. ஆனா எங்க கர்ணன் கவச குண்டலத்தை இழந்தாலும் அப்படி ஜம்முன்னு கம்பீரமா போர்ல எப்ப வரும், நாம எப்ப போர் செய்வோம் அப்படின்னு காத்து கொண்டு இருந்தான் கர்ணன். அது மட்டும் கிடையாது, கர்ணன் இறந்த போது அவனுடைய இறப்புக்கு முன்னாடி போர்க்களத்திற்கு போகும் பொழுதே கையில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களையும் தானம் 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 என்று யாரெல்லாம் வந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் தானமாக கொடுத்தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா நாராயணன் யார்கிட்ட கை நீட்டி தானம் வாங்கினார்? இவர்கிட்ட வாங்கினாரு இல்லையே, எங்க கர்ணன் கிட்ட தானே. பெருமாள் தானம் வாங்கினது 2 இடத்துல. முதல்ல உலகளந்த உத்தமனா போகும்போது மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட தீர்த்தத்தினால தானம் வாங்கினார் 3 அடி மண் கேட்டு. ஆனா எங்க கர்ணன் உயிர் போகும் பொழுதும் நீ செய்த புண்ணியங்களை எல்லாம் எனக்கு தானமாக கொடு அப்படின்னு கேட்ட உடனே ஒழுகி கொண்டிருக்கக்கூடிய ரத்தத்தை எடுத்து ரத்தத்தாலே தாரை வார்த்தவன் கர்ணன். அப்படிப்பட்ட ரத்தத்தாலேயே தானம் வாங்கியவர் யார் என்றால் கண்ணன். அவனுடைய குணம் கண்ணனுக்கு வந்துடுதான். யாருடைய குணம்? கர்ணனுடைய குணம் இவனுக்கு வந்துருச்சான், கண்ண பெருமானுக்கு வந்துருச்சான். ஒண்ணு வாங்கினா பதிலுக்கு வருவோருக்கு இல்லை என்று சொல்லாத எண்ணத்தை கொடு, அந்த வரத்தை கொடு, செல்வத்தை கொடு, இறுதியிலே முக்தியும் கொடுத்தான். 3 விஷயத்தை கொடுத்தான். அப்படி கண்ணனுடைய அந்த இறப்புக்கு உங்க அர்ஜுனன் என்ன பண்ணா? ஒண்ணும் கிடையாது, சும்மா அவரை இப்படி போ அப்படி போ, தேர் அப்படி ஓட்டு, தேர் அப்படி ஓட்டு, ஒரு பரந்தாமணிய தேர் ஓட்டிய வேலை வாங்கலாம் உங்க அர்ஜுனன். காரை இப்படி திருப்பு, காரை லெப்ட்ல திருப்பு, காரை ரைட்ல திருப்புன்னு சொன்ன மாதிரி தேரை இங்க கொண்டு போ, தேரை அங்க கொண்டு போ, தேரை நடுவில் நிறுத்து அப்படின்னு கண்ண பரமாத்மாவை ஒரு வேலைக்காரனாக நினைத்து வேலை வாங்கியவன் அந்த அர்ஜுனன். ஆனால் கண்ணன் இறந்த பொழுது அவனுடைய இறப்புக்கு எத்தனை பேர் காரணமாக இருந்தார்கள்? கண்ணன் சொல்கின்றான், ஐயா கர்ணன் இறந்தாலும் அந்த சாபம் தேர் சக்கரம் புதைந்து விட்டது. அடுத்ததாக பரசுராமருடைய சாபம் உரிய நேரத்தில் மந்திரம் மறைந்து விட்டது. இந்திரன் கவச குண்டலங்களை பெற்று விட்டான். சல்லியன் தேரை விட்டு சமயத்திலே ஓடிவிட்டான். குந்தி நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டான். கடைசியா புண்ணியங்கள் எல்லாவற்றையும் நான் தானமாக பெற்றுவிட்டு இப்ப போய் உண்மை தெரிஞ்ச பிறகு எங்க அண்ணன் கர்ணன் எங்க அண்ணன் கண்ணன் கடைசியில குழம்பலாம். செத்த பாம்பு பத்தி ஏண்டா என்னாலதான் செத்தான் என்னாலதான் செத்தான் ஏண்டா குழம்புற? உனக்கு முன்னாடியே 6 பேர் கொன்று விட்டனர் என்று சொல்லி கண்ணனுடைய மறையாத புகழ் இன்றளவும் ஒவ்வொரு மகாபாரதத்திலும் கர்ண மோட்சம் என்று பேசுகின்ற பொழுது யாராவது ஒருவராவது கண்ணீர் விடாம இருக்க மாட்டாங்க. ஆனா அர்ஜுனன் புகழ பேசும்போது யாராவது கண்ணீர் விடுவாங்களா? கர்ண தானம், அந்த கர்ணனுக்கு மோட்சம் கொடுத்த, சங்கு சக்கர தாரியாக மோட்சம் கொடுத்த எம்பெருமானே கண் கலங்கினாராம். அவனுடைய ரத்தமும் பெருமானுடைய கண்ணீரும் ஒன்றாக கலந்ததான். அப்படி அழியா புகழப்படுபவன், இன்றளவும் பேசப்படுவன் எங்கள் கர்ணன் மட்டுமே என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூடி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மா அவர்கள் சிறப்பாக தங்களுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். நீங்க என்னையா சொல்ல போறீங்க? இதோட முடிச்சுட்டு இப்படி இறங்கிடலாம். ஆமா ஆமா, ஏன்னா அவ்வளவு செய்தி பாரதம் முழு
முழுவதும் இதுல என்ன ஒரு பெரிய வருத்தம்னா அடுத்து பேச வரவங்களுக்கான செய்தியை மொத்தத்தையும் அவங்களே சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே 1 மணி நேரம் தனி சொற்பொழிவே பேசக்கூடிய அளவிற்கு பெரும் புலமை கொண்டவர்கள். அதிலே அருமையான ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்தார்கள். கர்ண மோட்சம், இந்த கதைகளை நாம் எவ்வளவுதான் இருந்தாலும் 90 நாள் பாரதம் வச்சு கேட்ட ஒரு காலம் உண்டு, 60 நாள் கேட்ட காலம் உண்டு. அப்புறம் அது 18 வருஷத்தை அருளினான் என்று அர்ஜுனனுக்கு அப்படி எதுவும் கொடுத்ததா வரலாறு இல்லை. அர்ஜுனனுடைய குறைகளையும் இங்கே சுட்டிக்காட்டினார்கள், கர்ணனுடைய நிறைகளையும் இங்கே எடுத்து ஏம்பினார்கள். அவர்களுக்கு நன்றியை சொல்லி அடுத்ததாக கர்ணனுடைய கொடைத்தன்மையை தவிர வேறொன்றும் அவரிடத்திலே சிறப்பில்லை, அர்ஜுனனுடைய பெருமைகள் இவ்வளவு இருக்கிறது, உங்களுக்கு சளைத்தவர் நாங்கள் அல்ல என்றால் இவர்கள் மூவருமே ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல. ஆகவே தன்னுடைய கருத்தை இங்கே முன்வைக்க ஒரு மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சனை இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களி நாயகி நான்முகி நாராயணி கைநலின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை ஜாதி நச்சுவாய் அகிமாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயகியாதியுடையால் சரணம் அரண் நமக்கே. அவை தலைவர் உள்ளிட்ட புலவர் பெருமக்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து தந்து கொண்டிருக்கக்கூடிய எதிரே அமர்ந்து எதுவுமே தெரியாதது போல கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய திரு பூவேந்தன் ஐயா அவர்களுக்கும் மற்றுமுள்ள பார்வையாளர்களுக்கும் முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப அழகா பேசினாங்க, நாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லையே. பாரதம் முழுக்க கர்ணனுடைய பகுதி கொஞ்சம்தான் உண்மை, அர்ஜுனனது ரொம்ப பெருசு, அதுவும் உண்மை. ஆனா இன்னைக்கு இன்றளவும் மக்களுடைய நெஞ்சங்கள்ல வாழ்ந்து கொண்டிருப்பது யார்? கர்ணனா அர்ஜுனா? மனசாட்சியை தொட்டு பேசணும். யார பத்தி நம்ம அதிகமா பேசணும் வாழ்க்கையில? அழகா 2 பேருமே சொன்னாங்க, மகாபாரதம் என்பது ஒரு அற போராட்டம் என்று ரொம்ப அழகா சொன்னார். உண்மை. எங்களுடைய கேள்வி என்னன்னா, அந்த அற போராட்டத்தை இன்றைக்கும் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறவன் யார்? அர்ஜுனனா? அறத்துக்காக போராடினான் அர்ஜுனன்? இல்லையே. ஆனால் கர்ணன் தானே அறம் செய்து இன்றைக்கும் புகழிலே விஞ்சி நிற்கின்றான். எத்தனை எத்தனை இடங்கள் மகாபாரதத்திலே கர்ணனுடைய அறப்பண்பை காட்டுவதற்கு. இதெல்லாம் விடுங்க, அறம்னா என்னங்க? தர்மம் செய்வது, தானம் செய்வது. ரெண்டுத்துக்கும் ஸ்லைட்டா கொஞ்சம் டிஃபரெண்ட், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் இதைத்தான் ஔவையார் சொல்லியிருக்காங்க, ஈதலே அறம். வாழ்க்கை என்னங்க? அறம் பொருள் இன்பம் வீடு, இதான் வாழ்க்கை சக்கரம். இதுல இந்த வாழ்க்கை சக்கரத்துல முதல்ல இருக்குது எதுங்க? ஈதலே அறம் என்று அவை பாட்டி சொல்லி இருக்கிறாரே, அதற்கு பின்னாடிதான் தீவினை இட்டு ஈட்டல் பொருள், காதல் இருவர் கருத்தொருமித்து பட்டதே இன்பம், பரனை நினைந்து மூன்றையும் விட்டதே பேரின்பம் எடுத்து காமிச்சாங்க. முதல்ல எதைய சொன்னாங்க? ஈதல். அதை செய்தவங்க யாருங்க? கர்ணனா அர்ஜுனனா? மகாபாரதத்தை எடுத்து கொண்டு பார்த்தா கொட்டி கிடக்கிறது. இன்னொன்னு சொன்னாங்க நம்முடைய முன்னோர்கள், அறம் செய்ய விரும்பு. உயிரெழுத்தை விளக்க வந்தவர்கள் முதல் ஆ என்கின்ற அந்த உயிரெழுத்திற்கு அறம் செய்ய விரும்பு என்று சொன்னார்கள். விரும்பு, அறம் செய் அப்படின்னு சொல்லல, கட்டளையிடல, விரும்பி செய் என்று சொன்னார்கள். அர்ஜுனன் செய்திருக்கலாம், போரிலே அறப்போர் செய்திருக்கலாம், ஆனால் விரும்பி செய்தவன் யார் என்றால் அந்த கர்ணன் தானே. ஆகவே அவர்கள் படியே வந்தாலும் கூட அந்த அறத்தை இன்றளவும் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறவன் கர்ணனை தான் என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த சொன்னாங்கல்ல கிருஷ்ணன் எப்பவுமா கிருஷ்ணனே கிருஷ்ணனே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆமாங்க, கிருஷ்ணன் இல்லைன்னா அர்ஜுனன் இல்லை.
அர்ஜுனனுக்கு கூட இருந்து 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 எடுப்பார் கைப்பிள்ளையாக இருந்தவன் அர்ஜுனன் ஐயா. ஆனா எங்க கர்ணன் அப்படிப்பட்டவனா? பிறக்கும் போதே தாயாலே தூக்கி வீசப்பட்டவன், சுயம்புயாவ தனித்து போராடியவன், எந்த இடத்திலும் தன்னையும் தன் தன்மானத்தையும் வீரத்தையும் விட்டு கொடுக்காமல் தனியனாக இருந்து போராடியவன். அப்படி இல்லையே அர்ஜுனன். துரியோதனன் போறான் கிருஷ்ணன் கிட்ட, போர் நடக்க போது முடிவாயிடுச்சு. எதை கேட்கறது? கிருஷ்ணன் சொல்றாரு, நீங்க வந்து என்ன பாருங்க, யாருக்கு என்ன வேணுமோ கேளுங்கன்னு சொல்றாரு. ஒரு கட்டம் நடக்குது. துரியோதனன் போய் கேட்கிறான். என்ன கேட்டான்? அவனுக்கு கேட்க தெரிஞ்சது அதான். எப்பவுமே ஒரு கதையில வாழ்க்கையில கூட ஒரு வில்லன் இல்லைன்னா சுவையே இருக்காதுங்க. மாமியார் கொஞ்சம் வில்லியா இருந்தாதான் அந்த வீடு ரொம்ப கலகல கலகலன்னு போயினே இருக்கும். எங்கேயாவது ஒண்ணு ஏன் வில்லிய நம்ம நல்லதுதான் சொல்லுவான், ஆனா அது தெரியாது இல்ல. பாண்டவருடைய இதர பிள்ளைகளையும் கொன்றார்களே, அதை மட்டும் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா கர்ணனினுடைய துரியோதனாதிகள் 100 பேர், கர்ணனுடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர், எல்லாரையும் அழிச்சாங்க, எல்லாரையும் கொண்டாங்களே. தன்னுடைய நல்ல வீரம் மிக்க பிள்ளை வீரசேனன், அவன் போர்க்களத்துல போறான். எல்லாரும் அவை போல் அர்ஜுனன் பெரிய வீரமாக நின்றுட்டு அவனை கொன்று குவிக்கிறான், தலையை வெட்டுகிறான் அம்பாலே. அப்பொழுது வருகிறது துரியோதனனுக்காக தன் பிள்ளை அர்ஜுனன். இந்த 10 பிள்ளைங்க, கர்ணனுடைய 10 பிள்ளைகள்ல முக்கியமானவங்க, அதுல எஞ்சி உயிரோடு ஒருத்தனை மட்டும்தாங்க விட்டு வச்சாங்க. இவனுடைய பிள்ளையில ஒருத்தனை காப்பாத்துறது கிருஷ்ணன். பிள்ளை ரிஷபகேதுன்னு பேரு அவனுக்கு. அந்த பிள்ளைய அர்ஜுனன் பாருங்க தன் பிள்ளையாக அபிமன்யுவை போல வளர்த்தானா. ஏயா கர்ணனுடைய பிள்ளைய போய் தன் பிள்ளையாக வளர்க்க வேண்டும்? குற்றமுள்ள நெஞ்சு. கர்ணனே நம்ம அனாதையா இருந்த போது எவரும் நிற்க முடியாது. நல்லா கவனிக்கணும். கர்ணனினுடைய வில்லின் திறத்திற்கு முன்னாடி அர்ஜுனனால் கூட நிற்க முடியாது என்று அர்ஜுனனை அழைத்துக் கொண்டு ஓடி ஒளிந்தான் கிருஷ்ணன். புரிஞ்சுதுங்க? இந்த 4 பேரை கைது பண்ணானே, கொல்ல வேண்டியது தானே. ஆனா கொல்லலைங்க. அவன் சொல்லுகிறான், குந்திக்கு கொடுத்த வாக்குரிமையை காப்பாற்றி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தானங்க தேவை. வாக்கை காப்பாற்ற வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி காட்டியவன் யாரு? கர்ணன். அப்ப சொல்றா, இந்த 4 பேரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா தாய் கேட்டா இல்லையா, அதனால வாக்கு கொடுத்துட்டான், கொல்ல மாட்டேன், ஆனா அர்ஜுனனை மட்டும் நான் விட மாட்டேன் அப்படின்னு. அதுலயே ஒரு எக்ஸம்ஷன், விதிவிலக்கு வாங்கி வச்சுக்கிட்டான் இல்லையா. அப்ப என்னுடைய அணியினர் சொன்னாங்க அந்த கதையெல்லாம், அந்த நிகழ்வை எல்லாம். அப்ப 4 பேரை கொல்ல மாட்டேன் கொடுத்த வாக்கை காப்பாற்றினான். நீங்க எல்லாம் பிழைச்சு போங்க என்று சொல்லிவிட்டான். 17ஆம் நாள் போருங்க. மறுநாள் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் போர் நடக்கிறது. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அர்ஜுனன் எப்பேற்பட்ட வீரன், ஆனா கர்ணன் அதை காட்டிலும் அம்ப விட்டுட்டே இருக்கிறானா. ஒரு கட்டத்துல அந்த கர்ணன் சொல்லுகிறானா, இந்த கர்ணன் அம்ப விடுறான். அம்ப விட்ட உடனேயா அந்த அர்ஜுனன் கிருஷ்ணனும் இருக்கிற தேரு ஒரு 10 காலம் தொலைவுல போய் தூக்கி அடிச்சிருச்சான். ஒரு அம்பு விட்டானா தூக்கி அடிச்சிருச்சான். அடிச்ச உடனேயே அந்த போய் தொலைவா நினைச்சு பாருங்க தேரு. அதுல இருந்து கர்ணன் உட்கார்ந்துகிட்டே அர்ஜுனனை பார்த்து சொன்னானா, அடே அப்பா, இந்த கர்ணனினுடைய வீரம் எப்பேற்பட்டதுடா அப்படின்னு புகழ்ந்தானா. கண்ணனே கர்ணனினுடைய வீரத்தை வில்லுக்கு விஜயனாக இருக்கக்கூடிய அர்ஜுனனிடத்திலே புகழ்கிறான். அர்ஜுனனுக்கு கோபம் வந்துச்சு. நீ என்ன சேம் சைட் கோல் போடுற, என் கூட இருந்துகிட்டு எதிரிய புகழ்ந்துட்டு இருக்கிற, என்ன வேலை இதெல்லாம், உன் மாயத்துல என்கிட்ட காட்டுறியா? அப்ப கண்ணன் சொன்னான், சும்மா இரு, தெரியாம பேசின்னு இருக்காதீங்க. இந்த ஏன் தெரியுமா அவனை நான் பாராட்டினேன்? அந்த தேர்ல கர்ணன் இருக்கான், தேர ஓட்டுற சல்லியன் இருக்கான்.
இந்த 2 பேர் பாரத்தை தான் அவனுடைய தேர் தாங்கி கொண்டிருக்கிறது. ஆனா இந்த தேர்ல இந்த அண்ட சராசரங்களையே தாங்கி கொண்டிருக்கின்ற என்னையும் கிருஷ்ணன் சொல்றான், என்னையும் கொடியிலே அனுமனையும் தாங்கி கொண்டிருக்கின்ற இந்த தேரையே 10 காதம் தொலைவு தள்ளி அடிக்கிறான்னா அவன் எப்பேற்பட்ட வீரையா. நானும் அந்த அனுமனை மட்டும் இல்லைன்னு வச்சுங்க, என்ன ஆகும் தெரியுமா? விட்ட அம்பு இந்த தேரை பூமிக்கு அந்தாண்ட அந்தரத்துல கொண்டு போய் தள்ளி விட்டு இருக்கோம் என்று கர்ணனினுடைய வீரத்தை கர்ணனே புகழ்கின்றான். அப்படிப்பட்ட வீரமுடையவன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவனிடத்திலே இருக்கக்கூடிய அறப்பண்பு. கர்ணன் எத்தனை கஷ்டப்பட்டாலும் அறப்பண்பு. ஒரு பாட்டு சொல்லுகிறது, அம்மா சொன்னாங்க, பிறப்பிலேயே அவனுடைய கவச குண்டலத்தை இருந்தது. அத இந்திரன் கேட்கிறான், எல்லாம் சதிங்க. இந்திரன் கேட்கிறான், கேட்ட உடனே என்ன பண்றான், இந்த கவசம் தான் என் உயிருக்கு பாதுகாப்பு, இதை நம்பித்தான் துரியோதனன் எனக்கு அரசையே கொடுத்திருக்கிறான், என் நட்பை விரும்பி ஏற்றிருக்கிறான், நான் பிறப்பின் ரகசியம் அறியாதவன், தேரோட்டியினுடைய மகன் என்ற பொழுதும் எனக்கு அந்தஸ்து கொடுத்தது, என் புகழை காப்பது, என் வீரத்தை காப்பது என்று இருக்கிற கவச குண்டலம் ஐயா கொடுப்பாங்களா யாராவது? ஆனால் கொடுத்தான் இல்லையா? அதுக்கு ஒரு பாடல் சொல்லுகிறது, கேட்டது கொடுக்கும் கர்ணன், கேட்டவர் ஏமாற்றம் அறியான், ஈ என கேட்டவர்க்கு இல்லை என சொல்லான், கொடைக்கு கர்ணனை தவிர இணை வேறு எவரும் இல்லை என்று ஒரு பாடல் சொல்லுகிறது. இங்க பாருங்க, ஒரு திரைப்பட பாடல் இருக்கிறது, கேட்டதை கொடுப்பவனே யாரு? கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே. கேட்டதை கொடுக்கிறதுக்கு கேட்காததையும் கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய அந்த கண்ணன் முன்னிலையிலேயே யார சொல்றாங்க? கேட்டதை கொடுப்பவன் கர்ணன் என்று சொல்லுகிறார்கள். இப்ப சொல்லுங்க, அவன் யாருடைய உள்ளங்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான்? நம்முடைய உள்ளங்களில் அவனுடைய புகழ் எதற்காக இருக்கிறது என்றால் அவனுடைய ஈகை பண்புக்காக இந்த புகழ் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. அழகா இன்னொன்று 2 நிமிடத்துல முடிக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லுகிறார் வில்லிபுத்தூரார், 7 பிறப்பும் இல்லை என்று இறப்போர்க்கு இல்லை என்று உரையா இதயம் நீ அளித்தருள் என்று சொல்லுகிறானா. யாரு? அம்மையார் குறிப்பிட்டது போல அந்த படுக போரினுடைய முடிவுல தேர்கால் சக்கரம் அழுந்திட அம்ப விடுறான். அப்ப கூட கிருஷ்ணன் சொல்றான், அம்ப விடு, அம்ப விடு, அனாதையா இருக்கிறான், இந்த நேரம் இத விட்டுட்டன்னா வேற நேரத்துல என்ன பண்ண முடியாது, இந்த கர்ணனை கொல்லவே முடியாது, மகாபாரதத்தை முடிக்க முடியாது என்று கிருஷ்ணன் வலியுறுத்த வற்புறுத்த அர்ஜுனன் வில்லை விடுகின்றான். இந்த இடத்துல நம்பிக்கை துரோகம். ஆனால் எந்த காலத்திலும் நம்பிக்கை துரோகத்திற்கு வித்திடாதவன் கர்ணன். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். இதே போர்ல முன்னாடி கர்ணன் இறப்பதற்கு முன்னாடி நடந்த போர்ல கர்ணன் விட்ட அம்பு அர்ஜுனனை மயங்க செய்கிறது. மயங்கி கிடக்கிறான் கீழே. அப்ப கர்ணனால் பாதுகாக்கப்பட்ட நாகராஜன் அரசன், நாக அரசன் ஆஸ்வசேன்னு பேர் அவனுக்கு. அந்த நாக அரசன் என்ன பண்றானா, அங்க இந்த அர்ஜுனன் எனக்கு பல கெடுதல்களை செய்திருக்கிறான், நீ என்னை பாதுகாத்திருக்கிறாய், அதனால நான் விஷத்தை தருகிறேன், இப்பவே அவனை முடிச்சிடு, மயங்கி கிடக்கிறான் என்று சொல்லுகிறான். ஆனால் கர்ணன் என்ன பண்ணான் தெரியுமா? கொல்லலைங்க. அவன் சொல்லுகிறான், ஒரு தர்மத்தை சொல்லுகிறான். அங்கே மனிதர்கள் மீது விஷத்தை ஏவி கொள்வது என்பது தர்மமாகாது, அதுவும் போர் தர்மமாகாது. அது மட்டுமல்ல, அவனோ மயக்கம் அடைந்து நிராயுதபாணியாக கிடக்கிறான், அதனாலே அவன் மீது நான் விஷத்தை ஏவ மாட்டேன்னு சொன்னானே கர்ணன். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா, தாய்க்கு நீ மகனில்
இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர் பழி ஏற்றாயடா கண்ணா, நானும் உன் பழி கொண்டேனடா. அம்மையார் சொன்னார்கள், செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கண்ணா, கண்ணன் வஞ்சகன் கண்ணனடா. இதை விட சான்று என்னங்க வேணும்? தெய்வமே சொல்லிடுச்சு, நான் தாயா வஞ்சகன், நீ நல்லவையா என்று. அவருடைய வீரம், அவருடைய புகழ், அவருடைய கொடைப்பண்பு, கொடைத்திறத்திற்கு எத்தனையோ கிளைக்கதைகள் இருக்கிறது. அந்த கிளைக்கதைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? வில்லிபுத்திரார் பாரத்திலேயோ வியாச பாரதத்திலேயோ கண்ணனினுடைய கொடை சான்றுகளுக்கு உதாரணங்கள் இல்லை, சிலவர்கள் இருக்கிறது. ஆனால் பல கிளைக்கதைகள் இருக்கிறது. ஒண்ணுமே இல்ல, சாப்பிட்டே இருந்தானா, சாப்பிட்டே இருக்கிறப்போ ஒருத்தர் வந்து கேக்குறாராம், அப்பா எனக்கு ஏதாவது கொடுப்பா, பொண்ணு பொருள் கொடுங்கன்றாங்க. சாப்பிட்டே இருக்கிறவன் எழுந்து போய் கையை கழுவிட்டுதானே வந்து கொடுக்க வேண்டும். எழுந்துக்கவே இல்லையாங்க அந்த கர்ணன். உடனே என்ன பண்ணானா, தன்னுடைய இடது கையாலே அங்கே பொற்கிண்ணத்துல வைக்கப்பட்டிருந்த பொற்காசுகளை இடது கையால அள்ளி கேட்டவனுக்கு கொடுத்தானா. இடது கையில கொடுக்கலாமா? கொடுத்தாயா? ஏன்னா எழுந்து போய் கை கழுவுறதுக்குள்ள மனசு நழுவி போகுமா. அந்த அறத்தை உணர்ந்தவன். இப்படி இத்தனை கதைகள் இருக்கிறதே, இதெல்லாம் செவி வழி கதைகள் தானே, இது பாரதத்துல இல்லையே என்று கேட்பவர்களுக்கு ஒன்றே ஒன்றுதான் நாம் சொல்லிக் கொள்ள முடியும். இத்தனை கிளை கதைகளுக்கும் புகழுக்கும் காரணம் என்னங்க? ஏன்? மக்களுடைய மனசுல என்றைக்கும் நீங்காமல் இடம் பிடித்திருக்கிறான் இல்லையா அவனுடைய பண்புகளினாலே. அதனாலதான் அவன் இன்றைக்கும் புகழ் பெற்றவனாக இருக்கிறான் என்று சொல்லி, அதாவது மகாபாரதம் கூட இறுதியாக ஒரே முழுமையான நல்லவன் என்று கர்ணனை காட்டலுங்க. குற்றமற்றவன் அவன் என்று சொல்லவில்லை. நீங்கள் வாதிட்டது சரி. துரியோதனன் பக்கம் நின்றது, திரௌபதி தேவியினுடைய அவமானத்திற்கு துணை நின்றது, பாண்டவருடைய செயல்களுக்கு எதிராக இருந்தது, பேசியது, நடந்து கொண்டது, இது எல்லாமே குற்ற செயல்கள் தான். ஆனால் இந்த குற்ற ஒரு துளி விஷம்னு சொன்னார் பாருங்க, அந்த ஒரு துளி விஷத்தை கூட கர்ணனினுடைய அத்தனை பண்புகள் அதை மறைத்து விட்டது ஐயா. அவன் சொல்லுகிறான், கர்ணனினுடைய புகழின் மையம் எது தெரியுமா? அவன் குற்றமற்றவன் என்பதில் அல்ல, குறைகள் இருந்த போதிலும் கொடை, நட்பு, நன்றி உணர்வு, வீரியம், வாக்குறுதி காத்தல், தியாகம், அனுபவித்த துன்பங்கள் என்ற வகையில் கர்ணனை மக்கள் இன்னும் மனதிலே இருத்து, கோயில் தேவையில்லைங்க எங்களுக்கு, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இந்த மக்கள் எல்லாம் யாரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள்? கர்ணனை தெரியுமா, அர்ஜுனனை தெரியுமா? கர்ணனை தான் தெரியும் என்று. அது திரௌபதி கோயில்ல மட்டும் தீர்ப்பை இப்படி சொல்லணும். அப்ப வெளியே போய் கர்ணவன் நல்லவன் சொல்லலாமா? எங்க இருந்தாலும் தீர்ப்பு தீர்ப்பு தான், நல்லவன் நல்லவன் தான் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் இருந்து கேட்டமைக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். கர்ணனை அவரவர் உள்ளத்திலே தேடுங்கள் என்று அனைவருடைய உள்ளத்திலும் கர்ணன் நிறைந்திருக்கிறான் என்பதற்கு பல உதாரணங்களை சொல்லி அமர்ந்திருக்கிறார்கள். இவ்வளவு நேரம் நாம இரண்டு அணியினருடைய விவாதங்களையும் நான் உட்பட இந்த சபையிலே இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களும் கேட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நாம் இந்த இருவருடைய விவாதத்தை வைத்துக் கொண்டு இந்த பாரதம் என்று சொல்லக்கூடிய மாபெரும் இதிகாசத்திலே விஞ்சி நிற்பவர் அர்ஜுனனா கர்ணனா என்று அதை நாம் உறுதி செய்து கொண்டு செல்ல வேண்டும். கர்ணனும் சிறந்தவன் தான், அர்ஜுனனும் சிறந்தவன் தான், ரெண்டுத்துக்கும் சமமா கொடுத்துடலாம்னா அதுக்கு ஏன் நீ உட்கார்ந்துங்கிறாது எங்களுக்கே தெரியாதான்ற ஒரு பதில் வரும். அப்படின்னா யாராவது ஒருத்தர், அதாவது போட்டின்னு வரும்போது அதுல வெற்றின்னு ஒண்ணு இருக்கணும், அதுல தோல்வின்னு ஒண்ணு இருக்கணும். தோல்வி அடைந்தவர்கள்லாம் வெற்றி அடைவதற்கு தகுதி இல்லாதவர்களும் இல்லை, வெற்றியாளர்கள்லாம் மீண்டும் தோற்க மாட்டார்களும் இல்லை.
அப்படின்னா ஒரு முடிவுக்கு வரணும். இல்லை இப்படி பேசிக்கிட்டே இருந்தா பாரதம் பேசுறதுக்கு பல நாள் பேசலாம். இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு. அர்ஜுனனுடைய வில் ஆற்றலை பற்றி சொல்லக்கூடிய இடங்கள் பல இருக்கிறது. அர்ஜுனனுக்கு சவ்ய சாயி என்று ஒரு பெயர் உண்டு. முன்பக்கம் செல்லுகின்ற பொழுதே எந்த அளவிற்கு ஆற்றலோடு அம்பை எய்துவானோ அதே அளவிற்கு அதே ஆற்றலோடு பின்பக்கம் அம்பை போடக்கூடிய ஆற்றலுடையவன் அர்ஜுனன். வில் என்று சொன்னால் வில்லிற்கு ஒருவன் மட்டும்தான். அந்த வில்லிற்கு விஜயன் என்றால் அது அர்ஜுனனுக்கு மட்டும் சேரும், அது கர்ணனுக்கு சேராது. அப்படியானால் அர்ஜுனன் எந்த அளவிற்கு வில் ஆற்றலிலே சிறந்து நிற்கிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அர்ஜுனனை பற்றி சொல்ல வந்தவர்கள், அந்த அணியை சார்ந்தவர்கள் எல்லாம் அர்ஜுனனுடைய குணநலன்களை சொல்லினார்களே ஒழிய இன்னும் அவருடைய வீரத்தை விரிவாக பேசி இருக்கலாம். பல இடங்கள் இருக்கிறது. குறிப்பாக ஒரு இடத்தை சொல்லி அர்ஜுனனுடைய வில் ஆற்றல் எப்படி இருந்தது என்பதை நான் இந்த மாமன்றத்திற்கு தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். என்னவென்றால், யார் யார் இந்த போரை எப்படி வெல்வார்கள் என்று மந்திர ஆலோசனை செய்கின்ற பொழுது பீஷ்மர் சொல்லுகிறார். பீஷ்மரும் சாதாரணமானவர் அல்ல, வில் வித்தையிலே சிறந்தவர். இன்னும் சொல்ல போனால் பீஷ்மர் தான் சரியான குருவை கொண்டு வந்து தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு பாடத்தை புகட்டுகிறார். கிருபர் இருக்கிறார், துரோணர் இருக்கிறார், இப்படியெல்லாம் பாடம் கேட்டவர். ஆகியனாலே சிறந்த ஆசிரியரை கொண்டு வந்து தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு அவர் பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று துரோணருடைய வீரத்தை, துரோணருடைய செயலை சொன்னார்கள் அம்மையார். தன்னுடைய மாணவனுக்காக வேறொரு மாணவனுடைய விரலையே பெற்று சென்றார். அது சபையிலே இருந்து நீக்கக்கூடிய கருத்தாக அமைகிறது. ஆசிரியராக இருந்து கொண்டு நாம் அதை சொல்லக்கூடாது, செய்யவும் கூடாது. போட்டி என்று வருகின்ற பொழுது இருவரையும் சமமாக நினைத்து நாம் அதை நிகழ்த்த வேண்டும். ஆனால் இங்கே துரோணர் அப்படி செய்கிறார். அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. அந்த தத்துவத்துக்குள்ளே நாம் செல்ல வேண்டாம். ஆனால் பீஷ்மர் அர்ஜுனனை புகழ்கிறார். எங்கே புகழ்கிறார், எப்படி புகழ்கிறார் என்றால், அவனுடைய வில் ஆற்றலை பற்றி சொல்ல வந்த போது, ஒரு பகலில் யான் மலைவன், முப்பகலிலே மலைவன் உபனிடத விற்கை முனியும், வருவகல் ஓர் ஐந்தின் மலைவன் பருதி மைந்தன், முனிமைந்தன் ஒரு நாழிகையினில் பொறுவடைய அடங்க மலை புவியும் வானோடு புறந்த நிருந்த உலகம் வெறுவரமும் அணைந்து ஒரு கணத்தில், இந்த உலக அண்ட சராசரங்கள் அத்தனையும் ஒரே ஒரு கணத்தில் அர்ஜுனன் அடிச்சிருவான். அப்ப கர்ணன் எத்தனை நாள் எடுத்துப்பான்னா 5 நாள் எடுத்துப்பான். ஒரு வீரனை பற்றி ஒரு வீரனுக்கு ஒரு மதிப்பீடு சொல்றவர் யார்? பீஷ்மர் பேசுறார். நான் இத்தனை நாள்ல, நான் 10 நாள்ல அடிப்பேன், துரோணர் 15 நாள்ல அடிப்பார். ஆனா கர்ணன் 5 நாள்ல அடிப்பான், ஒரே அம்புல அடிச்சிருவான் அர்ஜுனன் என்று அர்ஜுனனுடைய வில் ஆற்றலை அவர் புகழ்கிறார். அர்ஜுனன் அந்த காண்டவ தகனத்தை ஓரம்பால் எரிக்கிறார். அதனுடைய சாபம் தான் அவனுக்கு பிற்காலத்திலே அந்த காண்டவ தகனத்திலே இருந்த நாகம் தான் வந்து கர்ணனிடத்திலே தஞ்சம் அடைகிறது என்று நாம் பார்க்கிறோம். நிவாத கவச காலகையர்கள், யாராலையுமே கொல்ல முடியாதவர்கள் நிவாத கவச காலகையர்கள். இந்திரனுடைய வேண்டுகோளுக்கு இந்திரனுக்காக தேவலோகம் சென்று போரிட்டு இந்த நிவாத கவச காலகையர்களாலே வந்த துன்பத்தை போக்குகிறான் அர்ஜுனன். இப்படி சிறந்த வில் வலனாக, வில் ஆற்றலுடையவனாக அர்ஜுனன் திகழ்ந்திருக்கிறார். சரி, அப்பொழுது கர்ணனிடத்திலே வில் ஆற்றல் இல்லையா என்றால், பீஷ்மர் யாரிடத்திலே பாடம் கற்றாரோ, துரோணர் யாரிடத்திலே பாடம் கற்றாரோ, அதே ஒரு சாலை மாணவராக திகழ்ந்தவன் கர்ணன். பரசுராமரிடத்திலே பாடம் படித்தவன் கர்ணன். இன்னும் சொல்ல போனால்
அவருக்கு நன்றாக தெரியும் கர்ணனுடைய ஆற்றல் எத்தகையது என்று. அதனாலேதான் அதிரதர் மகாரதர் என்ற பட்டங்கள் கொடுக்கின்ற பொழுதெல்லாம் கர்ணனை பயன்படுத்தாமல் கடைசியாக கர்ணனை பயன்படுத்துகிறார். பீஷ்மருக்கு தெரியும் கர்ணன் நம்முடைய பேரனோடு இருந்தால் அவனை காப்பாற்றி விடுவான் என்ற நம்பிக்கையினால்தான் கர்ணனை முதலிலே பின்னுக்கு தள்ளுவது போல தள்ளி பிறகு அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்கிறார். அந்த அளவிலே பார்க்கின்ற பொழுது இருவரும் வில் ஆற்றலிலே சிறந்தவர். பிறகு அவனுக்கு சாபம், அறப்போரா மரப்போரா என்றெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது இது மரப்போர் என்று எடுத்துக்கொண்டால் அங்கே கர்ணன் வெற்றி பெற்றவனாக இருக்கிறார். அறப்போர் என்று எடுத்துக்கொண்டால் அங்கே அர்ஜுனன் வெற்றி பெற்றவனாக இருக்கிறார். ஏனென்றால் இந்த பாரதம் நமக்கு சொல்ல வந்ததே பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல் வண்ணா, ஆடகனை புதல்வனை கொண்டு அழிப்பித்தாய், அன்று இலங்கை கரசை வீடனனை பகையாக்கி கொல்வித்தாய். கர்ணன் என்ன பண்ணா, அதாவது இங்க இரணியனை பிரகலாதனை கொண்டே அழிச்சிட்டார். ராவணனுக்கு அவனுடைய தம்பி விபீடனை வச்சு அழிச்சிட்டார். இன்னைக்கு கர்ணனை யாரை வச்சு அழிச்சார்? அவருடைய தம்பியாகிய அர்ஜுனனை வச்சு அழிச்சார். இந்த விளையாட்டை யாரால சொல்ல முடியும்னு கேட்கிறார் வெள்ளிபுத்தூர். ஆகவே அது அறத்தின் வழி பார்க்கின்ற பொழுது ஸ்ரீமன் நாராயணனுடைய துணையினாலே அர்ஜுனன் பல செயல்களை செய்கிறார். அதை அவர்கள் அற்புதமாக குறிப்பிட்டார்கள். மாற்று அணியில் ஒவ்வொன்றிற்கும் பெருமானுடைய துணை அவனுக்கு இருந்து கொண்டே இருந்தது. அர்ஜுனன் எங்கேயெல்லாம் தவறுகிறானோ அங்கேயெல்லாம் கிருஷ்ணனுடைய துணை இருந்தது. அது மட்டுமல்ல, அவன் போருக்கு செல்கின்ற பொழுது அவனுக்கு மிகப்பெரிய அரணாக அங்கே கிருஷ்ணன் இருக்கிறான் என்றெல்லாம் அர்ஜுனனை நாம் பார்த்தோம். இங்கே கர்ணனுக்கு நாம் வந்தோம் என்று சொன்னால், கர்ணன் எத்தகைய வீரன், கர்ணனை கண்டு கிருஷ்ணன் அவருடைய ஆற்றலை புகழ்ந்ததையும் இங்கே உதாரணமாக சொன்னார். அருமையான ஒரு செய்தியையும் இங்கே குறிப்பிட்டார்கள். யார் யாரெல்லாம் துணையாக இருக்க வேண்டுமோ அந்த நால்வருமே துணையில்லாமல் நின்றவன் கர்ணன். மாதாவால் கைவிடப்பட்டவன். ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு செய்யக்கூடிய கடமை எது? சான்றோன் ஆக்க வேண்டும். பெற்றெடுத்த தந்தையோ முன்பே சென்று விட்டான். வளர்த்தெடுத்த தந்தையோ தன்னுடைய குலத்திற்கு தன்னுடைய தொழிலை நீ செய்ய வேண்டாம் என்று தடுத்து விட்டான். தானாகவே முயன்று தன்னுடைய ஆற்றலை வளர்த்துக் கொள்கிறான் கர்ணன். குரு என்று நம்பி சென்று அவன் எல்லோரிடத்திலும் பாடம் கேட்க முற்பட்ட பொழுது குலத்தை காட்டி அவனுக்கு கல்வி அங்கே மறுக்கப்பட்டது. தேரோட்டியினுடைய மகன் அரங்கேற்றம் செய்ய வந்த போதும் இது அரசர்களுக்கு உண்டான அரங்கம், இங்கே நீ வருவதற்கு தகுதி இல்லை என்று மறுக்கப்படுகிறது. பிறகு பாடம் கேட்க சென்ற பரசுராமரிடத்திலோ அங்கே வினை ஊழ் அவனுக்கு வந்து நிற்கிறது. அவரால் பாடம் கேட்டதோடு மட்டுமல்லாமல் அதை குறித்த நேரத்திலே மறந்து போக கடவுது என்ற சாபத்தோடு திரும்பி வருகிறார். இப்படி எல்லாம் இழந்த போதிலும் அவன் தன் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கையை இழக்காமல் போராடி கொண்டிருக்கிறான். அதற்கு சரியான ஒரு உதாரணம் கண்ணனே சொல்கிறார். நான் உன்னுடைய பிறப்பின் ரகசியத்தை குந்தியின் மூலமாக உனக்கு உணர்த்தினேன். அது மட்டுமல்ல, இந்திரனை அனுப்பி உன்னிடத்திலே இருந்த கவச குண்டலங்களை நான் கவர்ந்தேன் என்றெல்லாம் பரம்பொருளாகிய கண்ணனே கர்ணன் முன்பாக நடந்ததை சொல்லி தன்னுடைய, அது தவறுன்னு சொல்ல முடியாது, தான் செய்த செயலை நியாயப்படுத்துவதையும் அங்கே நம்மால் பார்க்க முடியும். சரி, இப்படி இருவரும் சமமாக இருக்கிறார்கள். வில் ஆற்றலிலே இருவரும் சமமாக இருக்கிறார்கள். அப்படியானால் எப்படி உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒருவருடைய சிறப்பிற்கு காரணம், ஒருவருடைய புகழுக்கு காரணம், ஒருவருடைய பெயர் நிலைத்து நிற்பதற்கு காரணம் அவரிடத்தில்
அவனிடத்தில் இருக்கக்கூடிய வீரத்தால் அவனுடைய புகழ் நிலைத்து நிற்குமா என்றால் வீரத்தால் அவனுடைய புகழ் நிலைத்து நிற்காது. பிறகு எதனால் அவனுடைய புகழ் நிலைத்து நிற்கும் என்றால் கல்வியால் அவனுடைய புகழ் நிலைத்து நிற்குமா என்றால் கல்வியும் அவன் மண்ணோடு மறைகின்ற பொழுது அவன் கல்வியும் அவனோடு மறைத்து விடும். வேறென்றால் அவனுடைய கல்வி அது படைப்பாக இருக்கின்ற பொழுது காலத்தால் அழியாமல் இருக்கலாம். சரி, அப்பொழுது ஒருவருடைய புகழ், இதை நான் என்னுடைய கருத்தாக சொல்லவில்லை, வள்ளுவ பேராசான் இதற்கு நமக்கு துணை செய்கிறார். ஒருவனுக்கு புகழ் எதனால் வர வேண்டும் என்றால் நல்லாறு எனினும் கொளல் தீது, மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று என்று ஒரு இலக்கணத்தை வரையறை செய்கிறார். இது நல்லதுன்னு தெரிஞ்சாலும் கூட வாங்கிறதுங்கிறது குறை. ஒருத்தர் கிட்ட போய் கையேந்தி இறந்து நிற்றல் என்பது ஒரு குறை. உலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. நீ கொடுக்கறதுனால உனக்கு மேல் உலகத்துல இடமே கிடையாதுன்னு சொன்னாலும் பரவாயில்லை. எது சிறந்ததுன்னா கொடுக்கிறது தான் சிறந்தது. சரி, அப்ப கொடுத்தலிலே யார் மிஞ்சி நிற்கிறார்கள் என்றால் அர்ஜுனன் எங்கேயும் எந்த பொருளையும் கொடுத்ததாக நமக்கு குறிப்பு இல்லை. கொடுப்பதற்காகவே ஒரு கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டது என்றால் கொடுப்பதற்காகவே வாழ்ந்தவன் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அது கர்ணன் தான் என்பது உலகம் அறிந்த உண்மை. சரி, கொடுத்ததனாலே அவன் உயர்ந்து விட்டானா? அவனிடத்தில் சில குறைகள் இருக்கிறதே, அவன் ஒரு நல்ல நண்பனாக நடந்து கொள்ளவில்லையே என்று இவர்கள் கேட்கலாம். நட்பு என்பது எது என்று சொல்ல வந்த போது வள்ளுவர் இங்கே சொல்கிறார், இந்த நட்பு தான் இந்த உலகத்திலே சிறந்தது, அதை எப்படியாயிலும் தேடியாயிலும் தேர்ந்து எடுத்துக்கொள் என்றெல்லாம் நட்புக்கு 4 அதிகாரம் சொன்ன வள்ளுவர் சொல்கிறார், அழிவின் அவை நீக்கி ஆய்ந்து அழிவின்கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. செழிப்போடு இருக்கின்ற காலத்தில் மட்டும் ஒட்டி உறவாடுவது மட்டும் நட்பல்ல. நண்பனுக்கு துன்பம் வருகின்ற பொழுது அந்த துன்பத்தை தனது துன்பமாக ஏற்றுக்கொண்டு அந்த துன்ப காலத்திலும் அவனுக்கு துணையாக நிற்பவன் தான் சிறந்த நண்பன் என்ற ஒரு அறம் இருக்கிறது. இந்த அறத்தை பின்பற்றிதான் அங்கே கர்ணன் நிற்கிறார். அர்ஜுனன் அப்படி ஏதாவது செய்திருக்கிறானா என்றால் அதற்கு ஒரு இடத்தை நம்மால் உதாரணமாக சொல்ல முடியும். தன்னை பழித்ததும் தனக்கு இணையாக தன்னுடைய உயிராக கருதி கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய நட்பனை போன்று எப்பொழுதும் தன் தோளிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய காண்டீபத்தை இழித்த போது அவனுடைய சகோதரனையே அவன் கொல்வேன் என்று உறுதி பூண்டுகிறான் என்று சொன்னால் அவனிடத்திலே நட்பு அவ்வளவாக இல்லை என்பது நமக்கு தெரியும். அது மட்டுமல்ல, அங்கே தோற்று போய் பாஞ்சாலியை மானபங்கம் செய்த போது இந்த அர்ஜுனனுடைய வில் எங்கே சென்றது, அவருடைய ஆற்றல் எங்கே சென்றதெல்லாம் விவாதங்கள் இருக்கின்றன. அர்ஜுனனை பொறுத்த வரையில் அவர் ஒரு சிறந்த வில் வீரனாக இருந்திருக்கிறார். அர்ஜுனனும் சிறந்த பண்புகள் உடையவனாக இருந்திருக்கிறான். அவனுடைய பண்புகளை நாம் குறை சொல்லவில்லை. ஆனால் அந்த பண்புகளிலே விஞ்சி நிற்கிறானா என்றால் வீரத்திலே விஞ்சி நிற்கிறான், பண்பிலே விஞ்சி நிற்கின்ற பொழுது கர்ணன் கொடை பண்பிலே விஞ்சி நிற்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். சரி, அப்ப இப்படி முடிவு செஞ்சிடலாமா? அப்ப கர்ணன் தானா? அம்மா ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டாங்க, அவர் நான் பேசுற அணியில தீர்ப்பே கொடுக்க மாட்டேன். அது என்னமோ தெரியல, அப்படி ஒரு பொருத்தமாய் போகுது எங்களுக்குள்ள. இங்கே கர்ணன் எப்படி விஞ்சி நிற்கிறான் என்றால் கர்ணனுடைய நட்பை, கர்ணனுக்கும் துரியோதனனுக்குமான நட்பை அவன் முதலிலே அவனை அரசனாக்குகின்ற பொழுது இந்த ஒரு நிலையை எனக்கு யார் கொடுப்பார்கள் என்றெல்லாம் புகழ்ந்து பேசுகிறான் அல்லவா? அந்த இடத்திலே வில்லிபுத்தூர் ஆழ்வார் ஒரு ஓமையை சொல்லுகிறார். என்ன ஓமையை சொல்லுகிறார் அப்படி என்றால், இவர் இருவருடைய நட்பு தவணன் மைந்தனும் சுயோதனனும் இசைந்தது. இவங்க 2 பேரும் தவணன் மைந்தனும் நம்முடைய துரியோதனனும்
தவணன் மைந்தன்னா அங்க கர்ணன், இங்க துரியோதனன். இவன் ரெண்டு பேரும் இணைந்தது எப்படி இருக்குதுன்னா, தனதனும் சிவனும் என்ன நட்பு கொண்டு திரளுடன் சிறந்துள்ளார். சிவபெருமானுக்கு ரெண்டு நண்பர்கள், சிவபெருமானுக்கு ரெண்டு நண்பர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் சுந்தரமூர்த்தி சுவாமி, இன்னொருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா அழகாபுரிக்கு அரசனா இருக்கக்கூடிய நம்முடைய செல்வத்திற்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடிய குபேரன் ஒரு நண்பன். இத சைவ உலகத்துல நால்வர் நான்மணி மாலையிலே சோப்ராசர் கூட சொல்லுவார். ஏன் அவனை நண்பனா வச்சிருந்தாருன்னா, அப்பப்பெல்லாம் தோன்றப்ப யார் சார் கணக்கில்லாம கொடுக்குறவன், நண்பன் தான் சார் கணக்கில்லாம கொடுப்பான். மீதி யாருக்கிட்ட நீங்க போய் நீனாலும் நோட்ல எழுதி வச்சுன்னா கொடுப்பான். பேங்க்ல வேணா ஆடு போடலாம், ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு சார் நீ பணம் வாங்குறதுக்கு விளம்பரம் வர்றது இல்ல, நகையை விற்கணுமா உடனே வாங்கணும். வாங்குறதுக்கு வழி சொல்லல, விற்கிறதுக்கு வழி சொல்றான். அப்ப அழகை பதியானாம் ஒருவன் அப்படின்னு பாடுறார். அழகாபுரிக்கு அரசன் குபேரன், குபேரனை போன்று நட்புடையவர்களாக இருந்தார்கள் ஒரு குறிப்பை கொடுக்கிறார். பண்பு என்று வருகின்ற பொழுது அந்த நட்பு என்று சொல்லக்கூடிய அந்த பண்பிற்கு இலக்கணமாக, இன்னும் சொல்ல போனால் நட்பிற்கே இலக்கணமாக திகழ்கிறான் கர்ணன். இதை அவனுடைய அந்திம காலத்திலே அவன் புற்றுயிருமாக அங்கே அம்பு பொட்டு விழுந்து கிடக்கின்ற பொழுது ரொம்ப அற்புதமா பேசுறார். தாண்டிய தரங்க கருங்கடல் உடுத்த தரணியில் அளந்தவர் தமக்கு வேண்டிய தருதி நீ என கேட்டேன். யார் சொல்றது? கிருஷ்ணனுடைய செய்தி. தாண்டிய தரங்க கருங்கடல் உடுத்த தரணியில் தளர்ந்தவர் தமக்கு வேண்டிய தருதி நீ என கேட்டேன். மேருவினன் இடைத்தவம் உண்டேன், இந்திய வறுமை பெருந்துயர் உழந்தேன், இயைந்தேன் ஒன்று இக்கணத்து அழிப்பாய். அப்ப வந்து கேட்கலாம், கொஞ்சம் நாம சிந்தனை பண்ணி பார்க்கணும். சாதாரணமா நாம நல்ல நிலையில இருக்கிற போதே கேட்டாலே கொடுக்கறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. புற்றுயிரும் குலையுருமா இருக்கிற போது ஒருத்த வந்து கேட்கிறான், கேட்கிற போது குடுங்கிறான்னா அப்பவும் அது கர்ணனுக்கு மட்டுமே பொருந்துவதாக இருக்கிறது. அவருக்கு பிறகு யாரும் அவன் அளவிற்கு கொடை குணத்தோடு இருந்தவர்கள் என்பதை இல்லை என்பதை நமக்கு காட்டுகிறது. எனவே இவர்கள் இருவருடைய வாதத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்த்து இந்த பட்டிமண்டபத்தை பொறுத்தவரையில் மாபாரதம் என்று சொல்லக்கூடிய இந்த மாபெரும் இதிகாசத்திலே புகழில் மிஞ்சி நிற்பவர், மாபாரதத்திலேயும் மக்கள் மனதிலேயும் மிஞ்சி நிற்பவர் கர்ணனே என்ற தீர்ப்பை வழங்கி நல்லதொரு வாழ்ப்பை எங்களுக்கு வழங்கி இருந்து கேட்டவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஆலயத்தை சார்ந்த பெருமக்கள், இன்றைய நிகழ்ச்சி உபயதாரர்கள், நம்முடைய ஐயா சிவநெறி பெருந்தொண்டர் ஐயா கண்ணியப்ப உடையார் அவர்களுடைய குமாரர்கள் மற்றும் இந்த ஆலயத்தை சீரும் சிறப்புமாக நிர்வகித்து வரக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும், இதனுடைய தலைவராக இருந்து சிறப்பாக வழிநடத்தி கொண்டு வரக்கூடிய நம்முடைய பூவேந்தன் ஐயா உள்ளிட்ட அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே எங்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். கேட்டு உங்களுடைய அறிவையும் விரித்து கொண்டு மகாபாரதத்தின் நுணுக்கங்களையும் தெரிந்து கொண்டு தலைவர் அவர்கள் பட்டிமன்ற தலைவராக இருந்தாலும் பேராசிரியராக இருந்து அவருக்கு ஒரு பணியை சிறப்பாக செய்துள்ளார் என்பதை மிக்க மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தீர்ப்பை ஆராயும் பொழுது தெய்வப்புலவர் வள்ளுவரை அழைத்து கொண்டு அவருடைய கருத்துக்களை எல்லாம் நமக்கு தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய சகோதரிகள் மூவரும் நண்பரும் இந்த சங்கத்தின் பொருளாளரான திரு தனாதர்ஷன் அவர்களும் மற்றும் பிரமிளா குமாரி அவர்களும் திரு விஜயா ராகவன் அவர்களும் திரு காஞ்சி கலைச்செல்வி அனைவர்களும் இந்த நிகழ்ச்சியை மேலும் மேலும் மெருகூட்டி வகையில் நன்றாக பேசி நிகழ்ச்சிக்கு வலிமை சேர்த்துள்ளார்.
அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டுகின்றோம். இந்த நிகழ்ச்சி உபயமாக ஏற்றிருக்கின்ற எங்கள் முன்னாள் செயலர் அமரர் திரு கே கன்னியப்பா உடையார் அவர்களின் திருமகனார் குடும்பத்திற்கும் இந்த நேரத்தில் நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆடி மாச கடைசி வெள்ளிக்கிழமை மீண்டும் அடுத்த தட்சிணாயம் ஆரம்பிக்கும் போது நாம் மீண்டும் சந்திக்கலாம். இந்த நிகழ்விலே ஆடிப்பூரத்திற்கு அம்பாளுக்கு காஞ்சிபுரத்தில் இருக்க காமாட்சி அம்மனுடைய அலங்காரம் செய்து நம்மை மகிழ்வித்திருக்கிறார்கள். அம்பாள் ஐப்பசி பூரத்துக்கு தான் காஞ்சிபுரம் வருவாள். இன்று ஆடிப்பூரத்துக்கே நம் காஞ்சிபுரத்திற்கு வந்து நமக்கெல்லாம் கருணை தருகின்ற காட்சியாக விளங்குகின்றார். இந்த நிகழ்ச்சியை இதுகாரம் நடத்தி வந்த எங்கள் தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் உள்ள உறுப்பினர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சியை ஒளி வழங்கிய சதீஷ் எலக்ட்ரிகல்ஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி அறிதலை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். பாருங்க, ஏன் நேரா பாருங்க. மண்ணா போற்றி கண்ணார் கடலே போற்றி பார்வதி மனையே புலவர் திரு தனாதர்ஷன் அவர்கள் பார்த்து